அதிசயங்களை, வல்ல செயல்களை செய்கிறவராக இறைவன் இருக்கிறார். முதிர்ந்த வயதில் அண்ணா ஆலயத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே குருவாக இருந்த அந்த குருவானவர் அவரிடம் கேட்கிறார். அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ மது போதையிலே அந்த பெண்ணானவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாரோ என்று. ஆனால் அவர் சொல்லுகிறார், திருமணம் முடிந்து இவ்வளவு வயதான பின்பும் குழந்தை பேர் இல்லை, அதற்கான அவமானங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அதை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று அண்ணாவின் ஜெபம் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. சாமுவேல் இறைவாக்கினர் இறைவனுடைய அருளால் கிடைக்கப்பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, வல்ல செயல்களை செய்பவராக இறைவன் இருக்கிறார். சக்கரியா எலிசபெத்தின் கதையும் நமக்கு தெரியும். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது அதனை மீண்டுமாக சொல்லுகிறார், நினைவுபடுத்துகிறார். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அன்னை மரியாளிடம் வானதூதர் சொன்ன அந்த வார்த்தை. அதிசயங்களை செய்து காட்டுவார். வல்ல செயல்களை நம் வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், யாக்கோபின் மகன் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டவர். எகிப்தில் தானியம் வழங்கும் அதிகாரியாக பஞ்ச காலத்தில் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கே தானியம் வழங்கக்கூடிய ஒரு மேன்மை மிக்க அதிகாரியாக மாற்றப்படுகிறார். இது ஒரு நாளில் நிகழ்ந்து விடவில்லை. யோசேப்புக்கு அவர் அனுபவித்த துன்பங்கள் பல. அவர் எகிப்திலே விற்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு அமைச்சரின் வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அமைச்சருடைய மனைவி வழியாக அவருக்கு பிரச்சனை வருகிறது. சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறை துன்பங்கள் அத்துணை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த விளக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த உயரிய பொறுப்பில் அவர் அமர்த்தப்படுகிறார். நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டது என்கிற பொழுது துவழ்ந்து போக தேவையில்லை. அந்த துன்பத்தையும் ஒரு மேன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர் நம் ஆண்டவர். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் எல்லாம் எதிர்மறை. சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், சென்ற இடத்தில் பிரச்சனை, சிறைவாசம், எல்லாம் எதிர்மறையாக நிகழ்கிற பொழுது மனம் உடைந்து விடக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த துன்பக்கல நிச்சயம் என்னை விட்டு அகலும், அல்லது இதைவிட மேன்மைக்கு என்னை அழைத்து செல்கிறார் என்கிற நம்பிக்கையை இறைவன் தருகிறார். தேவையானது நேர்மையான வாழ்வு. எந்த இடத்தில் எந்த பணியில் நாம் அமர்த்தப்பட்டாலும் யோசேப்பு தன்னுடைய நேர்மையை காத்து கொண்டார். ஆண்டவர் அவருக்கு அந்த வல்லமையை, அந்த வல்ல செயலை, அந்த மேன்மையான இடத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லலாம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் சவுல். ஆனால் கோலியாத்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக நிற்கிற பொழுது அரசன் சவுல், முதல் அரசனே அந்த எதிரியை பார்த்து பயந்து நிற்கிற பொழுது சிறுவன் தாவீதை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அரச அணிகலன்களை அணிந்து கொண்டு அவனால் நடக்க முடியவில்லை. வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் என்னை காப்பாற்றிய இறைவன் என்னை காப்பாற்றுவார். அந்த உறுதிமொழி. ஒரு கல்லு போதும் கூழாங்கல் ஒரு எதிரியை வீழ்த்த. இறைவன் அத்தகைய வல்லமை மிக்கவர். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் கையால், ஆண்டவருடைய வார்த்தையால் நிகழ்ந்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். திருத்துதர் பணிகள் நூலிலே அதைத்தான் வாசிக்கின்றோம். எருசலேம் ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுது பேதுருவிடம் ஊனமுற்ற ஒருவர் வந்து கேட்கிறார், பிச்சை கேட்கிறார், ஏதாவது காசு கிடைக்குமோ என்று. பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, உன்னிடம் கொடுப்பதற்கு என்னிடத்திலே பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஆனால் ஆண்டவர் பெயரால், நாசிரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட. குணம் தருகிறார். அவர் எழுந்து நடக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வணங்கக்கூடிய இறைவன் வல்லமை மிக்கவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர், பல்வேறு ஆற்றல்களை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அத்தகைய இறைவனைத்தான் நாம் வணங்குகிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் மனக்கலக்கங்கள், குடும்பத்தில் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
அவர் காண்கின்ற இறைவன், காக்கின்ற இறைவன், வெற்றி தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். வல்லமை மிக்க இறைவனாக இருக்கிறார். வல்ல செயல்களை நம்முடைய வாழ்வில் செய்து காட்டக்கூடிய இறைவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரிடத்திலே நாம் நெருங்கி வருவோம். திருப்பாடல் ஆசிரியர் 98வது திருப்பாடலிலே சொல்வது போல, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை செய்துள்ளார். வியத்தகு செயல்களை செய்பவராக இறைவன் இருக்கிறார். வியத்தகு செயல்கள் செய்யும் இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். மறைபொருளின் இறைவா,